அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தஹியாத்தில் கடைசியாக கேட்கக்கூடிய துவா இதுதான். ஆரம்பம் இது, இடையில பல துவாக்கள் என்ன செய்யும் வரும். அடுத்தது இந்த துவா, கடைசி துவா. என்ன கடைசி துவா? நிறைய பேருக்கு பாடம் இருக்கும். அது என்ன துவா? அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அன்த அஅலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅக்கிர் லா இலாஹ இல்லா அன்த். ஒரு அழகான துவா. இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துடைய கடைசியில் சொல்வார்கள். ஆனா சில அறிவிப்புகள்ல கூடுதலான வார்த்தை வருது. அந்த வார்த்தைகள் அத்தஹியாத்துடைய கடைசியில சொல்வார்கள் என்று வரல. ஆனால் அத்தஹியாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன துவா என்ன செய்யலாம் கேட்கலாம். இடத்துல அந்த துவா நான் உங்களுக்கு முழுமையான வார்த்தையோட சொல்றேன். ரசூலுல்லாஹ் துவா கேட்கிறாங்க. வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் நல்ல முறையில் வாழறதுக்கு முயற்சிக்கிற நேரத்தில், இஹ்லாஸோடு வாழ்றதுக்கு முயற்சிக்கிற நேரத்தில், பாவங்களை விட்டு தப்பி வாழ்றதுக்கு முயற்சிக்கிற நேரத்தில் 100% முயற்சி எடுத்தாலும் சக்சஸ் ஆகலாம். எவ்வளோ? 95 90 சக்சஸ் ஆகலாம். ஆனால் நம்ம யாருமே 100% என்ன செய்யறது இல்லை, முயற்சி எடுக்கிறது இல்லை. அது உண்மை. நம்ம யார் அப்படி 100% முயற்சி எடுக்கிறவங்களை குர்ஆன் எப்படி அழைக்குது? ரிஜால், ஆண் மக்கள் அப்படின்னு எடுக்குது. ஏன்? ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பை. அவர்களை எந்த வியாபாரமோ எந்த கேளிக்கைகளோ எந்த கொடுக்கல் வாங்கல்களோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு என்ன செய்யாது, அத்திசைதிருப்பாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது ரிஜால் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. அவர்களாம் ஆண் மக்கள். அதே போல என்னது, மினல் முஃமினீன ரிஜாலுன், முஃமின்களில் சில ஆண் மக்கள் சதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள். மின்ஹும் மன் கதா நஹ்பஹு வ மின்ஹும் மை யன்தஸிர் வ மா பத்தலு தப்தீல். அதில் சிலர் மரணித்து விட்டார்கள், இன்னும் சிலர் எந்த மாற்றமும் செய்யாமல் மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க யாரு? மினல் முஃமினீர் ரிஜால். இந்த லெவல்ல மக்கள் இருக்கிறது மிகவும் அரிது. ஆனால் இருந்தால் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான மக்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. 100% எடுக்கிற வரைக்கும் என்ன தவறு வரும்? சாதாரண தவறுகள், மனிதன் அடிப்படையில் தவறுகள் எல்லாம் என்ன செய்யும் வரும். 100% முயற்சி எடுக்காம சர்வசாதாரணமா முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எவ்வளவு தவறுகள் வரும். அவங்களாம் இந்த துவா கட்டாயம் என்ன செய்யணும், பாடமாக்கி வச்சிருக்கணும். அந்த துவா பாருங்க. ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி வ ஜஹ்லி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லிஹி வமா அன்த அலமு பிஹி மின்னி. ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பாயாக. ஹதீஅதி, எனது தவறுகளை மன்னிப்பாயாக. இதுல ஹதீஅதி என்று சொல்ற என்ன தெரியுமா? பெரும்பாவங்களையும் குறிக்கும். சாதாரணமாக மனிதன் நடக்குமே இந்த பாவங்களையும் குறிக்கும். வ ஜஹ்லி, நான் அறியாமையில ஏதாவது என்ன செய்திருப்பேன், அறியாதவனாக என்ன செய்திருப்பேன், அதுக்கும் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லி, என் வாழ்க்கையில நான் செய்த எல்லா வீண் விரயங்களை விட்டு என்ன செய்றேன், மன்னிப்பு கேட்கிறேன். நிறைய வீண் விரயம் செஞ்சிருப்பேன். மனிதர்களோ வார்த்தைகள் வீண் விரயம் இருக்கும், செயல்களில் வீண் விரயம் இருக்கும், பொருளாதாரத்தில் வீண் விரயம் இருக்கும். அப்படி நிறைய வீண் விரயங்கள் என்ன செய்திருப்பேன். அவைகளை விட்டு அவருக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படி என்று சொல்லி, வமா அன்த அலமு பிஹி மின்னி, எதை நீ என்னை விட அறிந்து வைத்திருக்கிறாயோ, எந்த பாவங்களை எல்லாம் என்னை விட அறிந்து வைத்திருக்கிறாயோ அதுக்கு நான் உன்ட்ட பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இக்ஃபிர்லி ஹதாயாய, யா அல்லாஹ் எனது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. வ அம்தி, நான் வேண்டும் என்று செய்தவைகள். வ ஜஹ்லி, எனது அறியாமை. வ ஹஸ்லி, கவனக்குறைவில் செஞ்சவைகள், கவனக்குறைவில் செய்தவைகள். இந்த அத்தனை பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வ குல்லு தாலிக இந்தி, எல்லாமே என்னட்ட இருக்குது. இதெல்லாமே என்ன செய்து என்னிடத்தில் இருக்கிறது. இஅ்திராஃப், மிக முக்கியமான வார்த்தை அதுதான். எல்லாத்தையும் சொல்லிட்டு நிறைய பேர் துவா கேட்கல என்ன இருக்கும், நம்ம அப்படி ஒரு பெரிய பாவம் செய்யல, சரி ஹதீஸ்ல அதனால கேட்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அது அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்குள்ள பெரிய ஃபித்னால் அது உண்டு. எது? பாவம் செய்யலைன்னு நினைக்கிறது. நிறைய பேர் பாவம் செய்யலைன்னு நினைக்க ஒரு பெரிய ஃபித்னா. அவர் கணக்கு பார்த்தாருன்னா என்னது, நான் நினைச்சு பார்த்தா பெரிய இந்த பாவம் நான் செய்தில்லை, மிஞ்சி போனா ஒரு ஜமாத்து தொழுகையில கலந்து கொள்ளாம இருப்பேன். இவங்கெல்லாம் யாரோட சேர வேண்டியவர்கள்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஏன்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் ஒரு தவறை தவிர வேற எந்த தவறும் செய்ததில்லை என்றாங்க அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் ஹதீஸ், ஒரு தவறை தவிர வேற எந்த தவறும் செய்யல. அப்ப இவங்க எந்த லிஸ்ட்ல போக வேண்டியவங்க? அந்த லிஸ்ட்ல போக வேண்டிய. பொதுவாகவே பாவத்துக்கு பயப்படுற நிலைமையில தான் நபிமார்கள் இருந்தார்கள். அவங்க செய்யல குறைவு, ஆனா அவங்க மறுமையில என்ன செய்வாங்க, அதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இந்தாக்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, லிஸ்ட் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு எந்த மனிதனுக்கு ஒரு துரும்பளவு கூட அநியாயம் செய்தது இல்லை. எனக்கு தான் நிறைய பேர் அநியாயம் செஞ்சுக்கிறாங்க, என்ன செஞ்சுவாங்க சொல்வதை பார்க்கிறோம். இப்படி இல்ல, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வ குல்லு தாலிக இந்தி, எல்லாமே என்னிடத்தில் உண்டு.
யார் சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகுல்லு தாலிக இந்தி, என்னிடத்துல அறியாமை, வீண்வரியம், பொடுபோக்கு, வேணுமென்று செய்யற தன்மை எல்லாம் என்னது என்னிடத்திலே உண்டு. அல்லாஹும்ம ஃக்ஃபிர் லி மா கத்தம், இதான் அந்த தொடர். அல்லாஹும்ம ஃக்ஃபிர் லி மா கத்தம்து, யா அல்லாஹ் நான் ஆரம்பத்தில் செய்தவைகள், வமா அഖர்து நான் பிந்தி செய்தவைகள். நபியர்களுக்கு முன்பின் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் வருதுதானே. அதெல்லாம் எப்படி தெரியுமா நிறைய பேர் மொழிபெயர்க்கிறாங்க? 40 வயசு வரை, இப்போ 50 வயசு வரை ரசூலுல்லாஹ் வந்திருக்கான்னு வைங்களே, 50 வயசுக்கு முந்தினது மன்னிக்கப்பட்டாச்சு, 50 வயதுக்கு பிந்தினது மன்னிக்கப்பட்டாச்சு. அதே போல நம்ம துஆ கேட்கல, யா அல்லாஹ் எனக்கு அவர் யாரெல்லாம் ரமலான்ல எழுந்து வணங்குறார் அவருக்கு முன்பாவங்களும் மன்னிக்கப்படும், பின்காலத்தில் செய்யற பாவங்களும் மன்னிக்கப்படும். அப்படின்னா என்ன? இப்போ நிறைய பாவம் செய்யலாம், ஏன் கன்ஃபார்ம் தானே, ரமலான்ல நீங்க எழுப்பி தொழுதுட்டீங்க, இனி பிற்காலத்தில் உள்ள பாவங்களும் மன்னிக்கப்படும். அப்படியே இல்ல மொழிபெயர்ப்பு, ஆரம்பமா செய்த பாவங்களும் அண்மையில செய்த பாவங்களும், முந்தியவைகள் பிந்தியவைகள் அதுதான். இது பிந்தியவைகள் என்னது? இன்னொரு 20 வருஷம் வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து பாவம் மன்னிப்பேன், எக்ஸ்ட்ரா. விளங்கிட்டா? நான் செய்வேன் நீ மன்னிக்கணும், நான் செய்வேன் என்ன செய்யணும் நீ மன்னிக்கணும் என்பது பாவ மன்னிப்பே அல்ல. இப்போ முந்தியவைகள் பிந்தியவைகள்ன்றது உங்களோட லைஃப்ல பிந்தியவைகள் அல்ல, நீங்க வாழ்ந்த காலத்துல ஆரம்பமானவைகள், அதுக்கு பிந்தியவைகள் அர்த்தம். இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹும்ம ஃக்ஃபிர் லி மா கத்தம்து வமா அഖர்து, ஆரம்பமாக செய்த பாவங்கள், நான் பிற்படுத்தியவைகள். அதே போன்று வமா அஸ்ரர்து வமா அலன்து, எதை பகிரங்கமாக செய்தேனோ எதை ரகசியமாக செய்தேனோ அவைகள். இதுல இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும், இந்த ரகசியமா செய்யறவங்க இஹ்லாஸ் என்ற பெயர்ல என்ன செஞ்சிடறாங்க? வெளிப்படுத்திடுறாங்க. நம்ம இஹ்லாஸா இருக்கணும், தனிமையில பாவம் செய்யறோம். இஹ்லாஸா இருக்கிற என்ன வழி? நான் தனிமையில என்னென்ன பாவம் செஞ்சேன் நோட்ஸ் அடிச்சிடுறது. யாருக்கு? மற்றவன்ட்ட சொல்லிடுறது. நான் வந்து இஹ்லாஸா இருக்க விரும்புறேன், உள்ளும் புறமும் நல்ல முறையில் இருக்க விரும்புறேன்னா என்ன செய்யணும்? வெளியில எப்படி வாழ்றாய் அதே மாதிரி உள்ளுக்கு வாழ நினைக்கணும். இவர் என்ன சொல்றேன்னா, நான் வெளியில எப்படி வாழ்றேனோ அது மாதிரி உள்ளுக்கே வாழ நினைக்கிறேன் பேர்ல உள்ளுக்கு செய்யற பாவத்துல வெளியே கொண்டு வந்துடுறது. அப்ப சமம் தானே? அப்ப என்ன சமம் என்ற பேர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு உம்மத்தி முஆஃபா, எனது உம்மத்திலே எல்லாருக்கும் பாவம் மன்னிக்கப்படும், இல்லல் முஜாஹிரீன், யாரெல்லாம் பாவத்தை செய்துவிட்டு நான் பாவம் செய்தேன் என்று பகிரங்கமாக பேசுகிறாரோ அவரை தவிர. அவர் தௌபா செய்தாலும் மன்னிக்கப்படாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? நீ பாவத்தை வந்து சிம்பிளா என்ன செய்யறாய் நினைக்கிற, அதனால தான் பேசுறாய். நான் என்னென்ன பாவங்கள் செய்தேன், நல்லா தௌபா செஞ்சிருப்பாங்க, எனக்கு 2 முகம் இருக்கின்றான், நல்லா பேசுகிறீங்க, திடீர்னு கோவம் வந்தனே எனக்கு 2 முகம் இருக்கு, 10 வருஷத்துக்கு முந்தைய நான் இருந்த கோலம் இருக்குதானே, அப்படி மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தா இன்றைக்கு நேரத்தை நிக்கவே மாட்டீங்க அப்படின்னு. இது என்னமோ திறமையான வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியும் அதை இப்போ வந்து சொல்லி காட்டுற மாதிரி பேசுவாங்க, எனக்கு 2 முகம் இருக்குது. இதெல்லாம் நயவஞ்சகமான வார்த்தைகள். 2 முகம் இருக்குது, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, கேட்டு பாருங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க, நல்ல தர்மவாளின்னு சொல்லுவாங்களா? அவனை பத்தி கேட்காதீங்க, அதைத்தான் கேட்டு பாருங்கன்றாங்க. அதைத்தான் என்னையோட கூட பேசாங்க, நான் கொலகாரன்றாங்க. எது? கோவ நேரத்தில். அது வரைக்கும் முன்னுக்குள்ளவனை ஏசிட்டிப்பான், கோவம் தான் என்ன செஞ்சிருவான், தன்னை ஏச ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் என்ன? அதாவது ஒரு நம்மளை வந்து இந்த மாதிரியான ரகசியமான வாழ்க்கையை பகிரங்கமாக கொண்டு வரது. இவங்களுக்கு மன்னிக்கப்பட மாட்டார். ரசூல் அவங்க சொன்னாங்க, இரவுல பாவம் செய்த நேரத்தில் இறைவன் திரை போட்டிருந்தான், இவன் காலையில் என்ன செய்யறான், அந்த திரையை கிழித்து வீசுகிறான் சொன்னாங்க ரசூல். அல்லாஹ்வுடைய திரையை கிழிக்கிறான் என்ற அளவுக்கு தனிமையுடைய பாவத்தை குறைக்க பார்க்கணும். வமா அஸ்ரர்து வமா அலன்து, நான் பகிரங்கமாக செய்தவைகள் ரகசியமாக செய்த அந்த பாவங்களை மன்னிப்பாயாக. அன்தல் முகத்திம், நீதான் முற்படுத்துகின்றவன், வான்தல் முஅக்கிர், நீதான் பிற்படுத்துகின்ற, எல்லாம் உட கதிர்ல நடக்கிறது தான். வான்த அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ எல்லா விஷயங்கள் மீதும் சக்தி பெற்றவன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ கேட்டாங்க. இது புகாரில் 6398. இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். முஸ்லிம்ல 1848 இலக்கத்தில் எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம யகூனு மின் ஆகிரி மா யகூலு பைன தஷஹுதி வ தஸ்லீம், கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷஹுதுக்கும் ஸலாத்துக்கும் இடையில் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை அல்லாஹும்ம ஃக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்து வ மா அஸ்ரர்துன்னு தெளிவாக என்ன செய்யுது, இதான் கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தைன்னு வருது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த துஆக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே சொல்லக்கூடிய துஆக்கள். இதெல்லாம் நம்ம இயன்ற அளவுக்கு பாடமாக்க முயற்சிக்க வேண்டும். காரணம், நீங்க நிறைய துவாக்கள் படிச்சிருப்பீங்க, ஆனா இது மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தி வர துவாக்கள் குறைவு, கேட்க வேண்டும். அடுத்த கட்டமாக கடைசியாக நம்மளால இயன்ற அளவுக்கு பாடமாக்க முயற்சி எடுக்கணும். நம்மளால பாடமாக்கி கொண்டிருக்கிற நேரத்திலும் நாங்கள் அத்தஹியாத்துடைய நேரத்தில் எல்லா மொழியிலும் துவா கேட்கலாம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? எல்லா மொழியிலும் என்ன செய்யலாம், துவா கேட்கலாம். இதுல வந்து கருத்து முரண்பாடு இருக்கிறது, ஆனா நான் உங்களுக்கு வந்து தெளிவா ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறேன், நீங்க புரிஞ்சு கொள்ற மாதிரி. எல்லா மொழியிலேயே கேட்கலாம்ன்றதை நீங்க எப்படி விளங்கிக்கணும்? துஆ கேளுங்கள் என்று குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள், ஹதீஸிலே வரக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க எப்படி புரிஞ்சு கொள்றீங்க? துஆ கேளுங்க, துஆ கேட்டா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான், நீங்க கேட்ட உடனே பதில் சொல்ல தயாராக இருக்கிறான், இவைகள்லாம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள். இதெல்லாம் நீங்க எப்படி விளங்கிக்கிறீங்க? இது வரைக்கும் நம்மளோட பாசையில கேட்கறத நம்ம விளங்கி வச்சுக்கிறோம், அப்படித்தானே?
வேற யாரும் வேற மாதிரி விளங்கலையே. எல்லா விஷயத்திலையும் துவா கேளுங்க, தஹஜ்ஜத்ல கேளுங்க, அப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க, எல்லா துவாவையும் நாங்க அப்படித்தான் வழங்குறோம். நம்மட மொழியில கேட்பதை தான் இந்த ஹதீஸ் என்ன செய்து குறிக்குது. எதை வச்சு அப்படி விளங்கினோம்? துவா கேளுங்கன்னு வந்திருக்கு, அதனால விளங்கினோம். வேற ஒன்றும் வரல, துவா கேளுங்கள் என்று வந்திருக்கு, அதனால விளங்கினோம். இதே தான் இங்கேயும் தொழுகையில என்ன வருது? உங்களில் நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளும் விருப்பமான தேவை என்ன செய்யுங்க, தேர்வு செய்து கொள்ளுங்கள், துவாவை தேர்வு செய்து கொள்ளுங்கன்னு வருது. இன்னொரு வார்த்தை என்ன சொன்னேன்? மஸ்அலா. உங்களோட பிரச்சனையை கேளுங்க. ஒருவருடைய பிரச்சனை என்ன செய்ய இருக்கும்? குடும்ப பிரச்சனையா இருக்கும். அவருக்கு அதுக்கு துவா பாடம் ஆகிக்காது. என்ன செய்யறது? அப்ப குடும்ப பிரச்சனை அத்தையத்தை கேட்கறதே இல்லை. அப்படியா, எனக்கு அது துவா பாடம் இல்லை அப்படின்றது. அல்லது என்ன, அவசரமான ஒரு நோய் தீர வேண்டியிருக்கும், அவருக்கு துவா பாடம் இல்லை, அத்தையாத்த அவர் கேட்க தடை, அப்படியா அர்த்தம் இல்லை. இதுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க. தொழுகையில அரபு மொழி அல்லாத வேற மொழி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதுக்கு என்ன ஆதாரம்? தொழுகையில அரபு மொழி அல்லாத வேற எந்த மொழியும் நம்ம சொல்லக்கூடாதுக்கு என்ன ஆதாரம்? தொழுகையில அரபு மொழியும் சொல்லக்கூடாது. நல்லா விளங்குங்க. எப்படி விளங்கணும்? தொழுகையில அரபு மொழியும் சொல்லக்கூடாது. ஒருவர் இப்படி இருந்துட்டு அவர் அரபுல பேசலாமா? தொழுகை அளிக்கிறாரு, அவர் நினைக்கிறார் ஒரு சப்ஜெக்ட் உண்டு, அதை நம்ம இப்படி செய்யணும், அரபுல அப்படி சொல்லலாமா? அவரு சொல்ல இயலாது. ஏன்? தொழுகையுடைய மொழி என்ன தெரியுமா? ஹதீஸிலும் குர்ஆனிலும் வந்த மொழி தான் தொழுகையுடைய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாயிது பைனி சொன்னாங்களா, அப்படியே சொல்லணும். அவருக்கு வேற மாதிரி ஒரு வார்த்தை வந்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதே போல என்னது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணுமா, அப்படியே சொல்லணும், அதை மாற்றக்கூடாது. அதே போல ருக்கூல இதான் சொன்னாங்களா, அதான் சொல்லணும், வேற வார்த்தை சொல்லக்கூடாது. அரபுல கூட என்ன செய்யக்கூடாது, அவரு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல் மதுஹுலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்ல இயலாது. ரெண்டு ஒன்று தான் சொல்ல இயலாது. அது வந்த வார்த்தை அப்படி யூஸ் பண்ணணும். எப்ப மாத்தலாம், எப்ப வேற வார்த்தை யூஸ் பண்ணலாம்? ரசூலுல்லாஹ் துஆ கேளுங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். துஆ கேளுங்கன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க, கேளுங்க. எந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு இது மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லி தந்திக்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன செஞ்சிரணும், நிறுத்திடணும். இது சிம்பிள். இதான் சுஜூதுக்கும், இதுதான் சுஜூதுக்கும். இதுல எப்படி எப்படி எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க தெரியுமா? ஃபர்லு தொழுகையில் கேட்கக்கூடாது, சுன்னத் தொழுகையில் கேட்கலாம். இது எங்கிருந்து வந்தது? என்ன ஆதாரம் இருக்கு? நாங்க கேட்கறதுக்கு என்ன ஆதாரம்? அரபு மொழிக்கு வந்து ஃபர்லு தொழுகைக்கு ஒரு ஆதாரம், சுன்னத் தொழுகைக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா? அதாவது தெளிவா யோசிக்கணும். இதுல கருத்து முரண்பாடான ஒரு மசாலாவாக இருந்தாலும் ஆதாரம் ஒரு பகுதியில் சரியா நிக்கணும். அல்லது தொழுகையின் மொழி அரபுன்னு எங்க ஹதீஸ் வந்திருக்குதா? அரபு அல்லாத மொழியை குர்ஆன்ல பேசக்கூடாதுன்னு வந்திருக்குதா? அப்படி இல்ல, அரபிகளும் கூட தங்களோட மொழியை பேசக்கூடாது. எதுல? தொழுகையில. இது எங்களுக்கு அந்நிய மக்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை அல்ல, அரபிகளுக்கு உள்ள பிரச்சனை. நான் பாடமாக்காத துவாவை கேட்கலாமான்றது யாருக்குள்ள பிரச்சனை? அரபிக்கு உள்ள பிரச்சனை தான். இந்த மசாலா வந்து அந்நிய மக்கள்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்ட இருக்குது? அரபிகளுக்கு மத்தியிலே இருக்குது. அவர்களுக்கு துவா பாடமாக்காதவங்க இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட விருப்பமான துவா கேட்கலாமான்னு யோசிப்பாங்க. கூடுமா கூடாதா? கூடும். அப்ப அரபு மொழி பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தலாமா இல்லையா? இதான் பிரச்சனை. பயன்படுத்த கூடாதுன்றவங்க ஆதாரம் சொல்லணும். ஏன்? துவா கேளுங்க துவா கேளுங்கன்னு வந்த இடங்கள் எல்லாம் எல்லா மொழியும் என்று விளங்குறமா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல விளங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சுஜூதுல இருந்தால் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு விரும்பின துவா என்ன செய்யுங்க, கேளுங்க என்றாங்க. இப்ப விரும்பின துவாவை கேளுங்கடா என்ன? எனக்கு தேவை, எனக்கு என்ன கஷ்டமோ அதைத்தான் நான் கேட்பேன். அப்ப எந்த மொழியிலும் கேட்கலாம். தொழுகையில் எல்லா மொழியிலும் கேட்க அனுமதிக்கப்பட்ட இரண்டு இடங்கள் என்ன? சுஜூத், அத்தஹியாத்துடைய கடைசி பகுதி. இதுக்கு மாற்றமான எந்த கருத்தாக இருந்தாலும் ஆதாரமற்ற நிலையில் அல்லது தொழுகையுடைய அரபு மொழி என்று கட்டுப்படுத்துகிற நிலையில் என்னது உருவாகின கருத்தை தவிர இதுல வந்து மாறி என்ன செய்யலாது, நம்ம விளங்க முடியாது என்பதில் உறுதியாக நிற்கும். அதனால அத்தஹியாத்துடைய விஷயத்தில் நான் எங்களால் இயன்ற அளவுக்கு நம்ம பாடமாய்க்கொள்ள முயற்சிக்க வேண்டும். முடியாமல் போனவர்கள் அத்தஹியாத்துல வந்து இதை நம்ம சொல்லிவிட்டு என்ன செஞ்சிடணும், வேற இந்த மாதிரியான வேற மொழியிலே கேட்கலாம். அதே நேரத்தில் அத்தஹியாத்துக்கு பிறகு அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மின் அதாபில் கப்ரி என்ற துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துவாவையும் அந்த துவா கேட்காமல் என்ன செய்ததில்லை, கேட்டது கிடையாது. அதனால துவா கேட்கக்கூடியவர்கள் முதலில் அதை விட்டு பாதுகாப்பு தேடுவது வாஜிப், கடமை என்பதை என்ன செய்யணும் புரிந்து. ரசூலுல்லாஹோட ஓர்டர் ஃபல்யதஅவ்வல் மின் அர்பா, இன்னைக்கு உங்களுக்கு தஷஹுத் முடிந்து விட்டால் 4 விஷயங்களை விட்டு என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்கள் கட்டளையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சலாத்துக்கு பின்னால துவா கேட்கிறது சிறந்ததா, இறைவனோடு நம்ம உரையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் துவா கேட்பது சிறந்ததா? அந்த நேரத்தில் சிறந்தது. நிறைய ஹலால ஹராமாக்கிட்டோம், இறைவனோடு இருக்கிறோம், சாப்பாடு இல்லை, குடும்ப வாழ்வு இல்லை, தண்ணி இல்லை, எதுவும் இல்லை, யாரோட அதெல்லாம் சாப்பாடு அந்த நிமிஷத்துல ஹராம். தொழுகை சாப்பிடலாமா, ஹலால் தான் சாப்பாடு, ஆனா தொழுகையில் ஹராம். அந்த நேரத்தில் இறைவனோட உரையாடுறோமே,
அந்த டைம்ல கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் மிகவும் சிறந்த பிரார்த்தனை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற துஆக்களை இயன்ற அளவுக்கு நமது வாழ்க்கையில இன்வால்வ் பண்ணி நம்ம கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில நம்ம ட்ரை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் இந்த துஆக்கள் என்ன செய்யும், கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும். நிறைய கயிறுகளை இது ஏற்படுத்தும். வாழ்க்கையில் நம்ம என்னதான் திட்டமிட்டாலும் அதை அங்கங்க அசைஞ்சு என்ன செய்யும், ஓடர்கள் மாறி போகும். இந்த துஆக்கள் திக்ர்கள் என்ன செய்யும், அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு போய் எங்களுக்கு சேர்த்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படித்த இந்த விஷயத்தை முயற்சி எடுத்து நம்ம மாற்றம் கொள்ளக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக.